குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ லாஸ்ட் 3 கிளாஸஸில் ஏதாச்சும் டவுட் இருக்குதா? ஏதாச்சும் புரியாமல் ஏதாவது டவுட் இப்போ இருந்தால் கேட்கலாம். ஓகே, ஆடிபிள் தானே? ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். சால்வ் பண்ணீங்களா? என்ன ஆன்சர் வந்துச்சு? 10 people are there. If they are shaking hands together, how many handshakes are possible if they are in cyclic sequence? ஓகேவா? ஒரு சைக்ளிக் சீக்வன்ஸில் ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. ஸோ அந்த எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு ஷேக்காவது ஹேண்ட் ஷேக்காவது பண்ணிருக்கணும். அப்படின்னா டோட்டலாக எத்தனை ஹேண்ட் ஷேக் வந்து பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன வரும்? 45. எப்படி 45? மொத்தம் 10 பேர் இருக்காங்க அப்படிதானே? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? ஸோ 10 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 10 பேர்ல இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து எல்லாத்துல போய் கை கொடுப்பாரு அப்படி வச்சுக்கலாமா? ஸோ இந்த 1ஆம் நம்பர் இருக்காருல்ல, ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து செகண்ட் நம்பர் செகண்ட் பிளேஸ்ல உள்ளவர்கிட்ட தேர்ட் பிளேஸ்ல உள்ளவர்கிட்ட அப்படி போகும்போது 1 2 3 4 5 6 7 8 9 ஹேண்ட் ஷேக்ஸ் வரும். கரெக்டா? செகண்ட் உள்ளவர் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் உள்ளவர் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டாரு. ஏன்னா 1 2 ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டாங்க. அப்போ செகண்ட் உள்ளவர் 1 கூட ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. நம்ம அதை வந்து இங்கே கவுண்ட் பண்ணிட்டோம் அப்படிதானே? ஸோ அப்போ செகண்ட் உள்ளவர் வந்து எத்தனை ஹேண்ட் ஷேக் பண்ணுவாரு? 1 2 3 4 5 6 7 8. கரெக்டா? ஸோ அப்போ 8 ஹேண்ட் ஷேக் நடக்கும். தேர்ட் உள்ளவர் ஆல்ரெடி தேர்ட் வந்து 1 டையும் 2 டையும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ தேர்ட் உள்ளவர் 4 5 6 7 8 9 10 பண்ணுவார் அப்படிதானே? அப்போ 1 2 3 4 5 6 7 7 பேர்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணுவார். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி கம்மியாயிட்டே வரும். அப்படி கடைசியில லாஸ்டா 10வது உள்ளவர் வந்து யார்கிட்ட பண்ணுவாரு? யார்கிட்டயுமே பண்ண முடியாது. கரெக்ட் தானே? அப்போ வந்து லாஸ்டா இங்க அப் டு 1 வரை வரும். அதாவது 9வது உள்ளவர் 10வது மட்டும் ஒரே ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிருப்பாரு. ஸோ 10வது எல்லாருமே ஹேண்ட் ஷேக் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அப்போ 1 to 9 வரை வரும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து 9 பேர்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணுவாரு, செகண்ட் பர்சன் 8 பேர்கிட்ட. ஸோ இந்த மாதிரி கம்மியாயிட்டே வரும். கரெக்ட் தானே? புரிஞ்சுல? ஸோ அப்போ நமக்கு டோட்டலா 9 + 8 + ஸோ ஃபுல்லாவே எழுதிக்கோங்க இதை. ஸோ 9 + 8 + 7 + 6 + 5 + 4 + 3 + 1 + 0 அப்படிதானே? ஸோ 0 நமக்கு வந்து தேவையில்லை, விட்டுறலாம். ஓகேவா? 0 நமக்கு தேவையில்லை, விட்டுடலாம். சரி, இங்க 2 விட்டுருங்க. ஸோ 2 + 1 + 0. ஸோ 0 தேவையில்லை, விட்டுடலாம். அப்போ நமக்கு இது இப்போ வந்து நம்பர் சீரீஸ்ல தானே ஃபார்ம் ஆகுது. 1 2 3 4 5 அப் டு 9 வரை ஜஸ்ட் ப்ளஸ் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ எப்படி வேணாலும் பண்ணலாம். சம் ஆஃப் த சீரீஸ்லயும் பண்ணலாம். இல்லை நம்ம என்ன பண்ணலாம், நேற்று ஒரு ஃபார்முலா பார்த்தோம், சம்மேஷன் ஆஃப் n = n × n + 1 the whole divided by 2. n என்னங்க? 9 அப்படிதானே? ஸோ அதாவது இந்த டேர்ம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 + 2 + அப் டு 9 வரை உள்ளது என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ அதாவது என்னன்றது இங்க 9 9 × n + 1 10 divided by 2. ஓகே, இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதை கேன்சல் பண்ணா 5 ஆகுமா? ஸோ இந்த 2வையும் இதை கேன்சல் பண்ணா இங்கே 5 வரும் அப்படிதானே? அப்போ 9 × 5 நமக்கு என்ன வரும்? 45. ஓகேவா? ஸோ 45 ஹேண்ட் ஷேக்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ இதுதான் மெத்தடு. இதுல வந்து இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா n × n - 1 divided by 2 போடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அந்த என்னோட வேல்யூ வந்து இங்க 10 இருக்கா, 10னே எடுத்துப்பாங்க. ஸோ டோட்டலா 10 பேர் இருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி சைக்கிள் சீக்வன்ஸ்ல எல்லாருமே வந்து ஒவ்வொருத்த ஹேண்ட் ஷேக் பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா n × n - 1 divided by 2 அப்படின்ற ஃபார்முலா போட்டு பண்ணுவாங்க. ஸோ அப்படியும் பண்ணலாம், நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மெத்தட்லேயே போய்க்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா? ஸோ என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேணும்னா இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன புது ஃபார்முலா சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இங்க நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னு 10 எடுத்துப்போம். n - 1 9 divided by 2. ஸோ இதுவும் நமக்கு சேம் ஆன்சர் தான், 45 தான் வரும். ஓகேவா? 2 10 டிவைட் ஆகும்போது 5 வரும். 5 × 9 45. ஓகே, ஸோ அப்படியும் பண்ணலாம்.
ஸோ நமக்கு ப்ரொசீஜர் வந்து இதுதான். ஓகே, ஸோ நேத்து கிளாஸ்ல நடத்தினதெல்லாம் நீங்க வந்து நல்லாவே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க நம்புறேன். ஸோ அதனால இன்னொரு சம், ஓகேவா, அதே மாடல்ல ஏபி சீரியஸ்ல இருந்தே ஒரு சம் நோட் பண்ணிட்டீங்களா? இதை புரிஞ்சுல? கிளியர் தானே? டவுட் இல்லை இதுல? யாருக்கா சொல்லணுமா? ரிப்பீட் பண்ணணுமா? இது எப்படி நம்ம 9 + 8 + 7 + 6 + up to 1 வரை எடுத்தோம்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. The sum of first 4 terms of an AP is 28. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் உடைய சம் கொடுத்துருக்காங்க 28 சொல்லிட்டு. And sum of first 8 terms of same AP is arithmetic progression is 88. ஓகே, அகைன் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஏபி சீரிஸ் இருக்குது, அதுல ஃபர்ஸ்ட் 4 டேர்மோட சம் வந்து 28. அதே சேம் ஏபி சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் 8 டேர்மோட சம் வந்து 88. ஓகேவா? ஸோ அப்படின்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 16 டேர்ம் ஆஃப் த ஏபி சீரிஸ். ஸோ கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் த சம் ஆஃப் first 16 terms of the same AP. ஸோ நேற்று பார்த்ததுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. ஓகேவா? ஸோ நேற்று எல்லாமே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வச்சு பார்த்தோம், இல்லைனா வந்து இது வந்து இத்தனை டேர்ம் இது இத்தனை டேர்ம் அப்படின்ற பார்த்தோம், இல்லை ஆவரேஜ் வச்சு பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஏபி சீரிஸ் இருக்குது, அந்த ஏபி சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸோட சம் கொடுத்துருக்காங்க, கூடுதல் கொடுத்துருக்காங்க 28. அதே சேம் ஏபி சீரிஸோடைய ஃபர்ஸ்ட் 8 டேர்ம்ஸோட சம் கொடுத்துருக்காங்க, அது வந்து 88. அப்படின்னா ஃபர்ஸ்ட் 16th டேர்மோடைய சேம் ஏபி சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் 16th டேர்மோடைய சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ட்ரை பண்ணலாமா? ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம் தான் இது. ஆனால் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல அந்த ப்ரொசீஜரை நீங்க கிளியரா புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, சால்வ் பண்ணலாமா? ட்ரை பண்ணீங்களா? என்ன வந்துச்சு? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு வந்து சம் ஆஃப் த சீரியஸ் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, அப்படிதானே? ஸோ சம் ஆஃப் த சீரியஸ் ஃபார்முலா என்ன? சம்ஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா, ஆவரேஜ் இன்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகேவா? ஆவரேஜ் இன்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். கரெக்டா? ஸோ நமக்கு இப்போ
ஆவரேஜ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஆவரேஜ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நமக்கு வந்து கொஸ்டினே கொடுத்தாங்க. அப்படி தானே ஃபர்ஸ்ட் 16th டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நமக்கு வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு இப்போ ஆவரேஜ் தான் கண்டுபிடிக்க போறோம். என்ன பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எத்தனை டேர்ம் கொடுத்துருக்காங்க? 16 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுல இப்போ நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் ஆஃப் அண்ட் ஏபி 28 அப்படிதானே. ஸோ இந்த 4 டேர்ம்ஸோடைய சம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 28 கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ஆவரேஜ் என்னவா இருக்கும்? ஆவரேஜ் என்னவா இருக்கும்? கமெண்ட் பண்ணுங்க. அதாவது ஒரு 4 நம்பருடைய கூடுதல் வந்து 28 அப்படின்னா அதோடைய சராசரி ஆவரேஜ் என்னவா இருக்கும்? 28 டிவைட் பை 4 தானே, கரெக்ட் தானே? ஸோ அப்போ 7 அப்படி தானே. ஸோ 28 டிவைட் பை 4 அதாவது 7 நமக்கு ஆவரேஜ். அப்போ ஓகேவா? ஸோ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 8 டேர்ம்ஸோடைய சம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 8 டேர்ம்ஸோடைய இது பார்க்கும்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 88 கொடுத்துருக்காங்க, கரெக்டா? ஸோ அப்போ இங்க 88 கொடுத்துருக்காங்க சம். ஸோ சம் வந்து 88 அப்படின்றப்ப ஆவரேஜ் வந்து என்னவா இருக்கும்? நமக்கு ஆவரேஜ் வந்து என்னவா இருக்கும்? 88 டிவைட் பை 8 அப்படிதானே. ஸோ அப்போ ஆவரேஜ் வந்து நமக்கு 11 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 4 டேர்ம் மட்டும் நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 4 டேர்மோடைய ஆவரேஜ்ன்றது அதாவது ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் ரெண்டையும் பிளஸ் பண்ணி ரெண்டாவது டிவைட் பண்ற இடத்துல வர்றது, கரெக்டா? ஸோ அப்போ இந்த வேல்யூ தான் நமக்கு வந்து 7ன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 8 டேர்ம் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வர சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 8 டேர்மோடைய ஆவரேஜ் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 11 கிடைச்சிருக்கு. அப்படின்னா ஸோ ஒன்லேயே ஃபர்ஸ்ட் டேர்மையும் 8வது டேர்மையும் பிளஸ் பண்ணி ரெண்டாவது டிவைட் பண்ணிருக்கணும். இல்லைனா செகண்ட் டேர்மையும் 7th டேர்மையும் பிளஸ் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிருக்கணும். இல்லைனா தேர்டையும் 6த்தையும் பிளஸ் பண்ணி ரெண்டாவது டிவைட் பண்ணிருக்கணும். இல்லைனா 4த்தையும் 5த்தையும் பிளஸ் பண்ணி ரெண்டாவது டிவைட் பண்ணிருக்கணும். நான் வந்து 4த்தையும் 5த்தையும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 4த்தையும் 5த்தையும் பிளஸ் பண்ணி ரெண்டாவது டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வருதாமா? 11 வருதாமா. ஓகேவா? ஸோ நமக்கு 11 வருது. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 16 டேர்ம். இப்போ நமக்கு 16th டேர்முக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம், அப்படிதானே? அப்போ நமக்கு 16 டேர்முக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். என்னது? மிடில் வேல்யூ தான் நமக்கு வந்து ஆவரேஜா இருக்கும், அப்படிதானே? ஸோ அப்போ இந்த 16th டேர்ம்ல மிடில் வேல்யூ என்ன? மிடில் வேல்யூன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறது என்னவா இருக்கும்? இந்த 8ம் 9ம் தானே இருக்கும். அதாவது இங்க இருந்து ஒரு 7 வேல்யூ 1 2 3 4 5 6 7. அதே மாதிரி இங்க இருந்து 1 2 3 4 5 6 7 இருக்குது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து 8வது வேல்யூ வந்து இது, லாஸ்ட்ல இருந்து 8வது வேல்யூ இது, அப்படிதானே? அப்போ இந்த ரெண்டோட ஆவரேஜ் நமக்கு வந்து என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டா இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிடலாம், கரெக்ட் தானே? ஸோ ஏபி சீரியஸ் பொறுத்தவரையில இந்த 2 நம்பருடைய ஆவரேஜ் 7, அடுத்த 2 நம்பருடைய ஆவரேஜ் 11னா அடுத்த 2 நம்பருடைய ஆவரேஜ் இங்க என்ன நம்பர் பிளஸ் ஆயிருக்கோ அதே நம்பர் தான் இங்கேயும் பிளஸ் ஆகும். ஓகேவா? அப்போ இங்க வந்து என்ன பிளஸ் ஆகுது? 4 வந்து பிளஸ் ஆகி வந்துருக்குது. அப்போ இங்க நமக்கு என்ன வேல்யூ தான் வரும்? 15 வரும். புரிஞ்சா அந்த ஸ்டெப்? யாருக்காச்சும் புரியலையா? புரிஞ்சா? ஸோ ஏபி சீரியஸ் பொறுத்தவரையில இதான் கான்செப்ட். ஏபி சீரியஸ்ன்றது என்னது? அதாவது 2 நம்பருக்கு இடைப்பட்ட டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கும், அதுதானே? ஸோ அப்போ அந்த கான்செப்ட் இப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல 15 வரும். அதாவது இங்க என்ன பிளஸ் ஆயிருக்கோ இதே தான் கண்டினியூவா பிளஸ் ஆகிட்டே போயிருக்கும் ஆவரேஜ்லயும். நம்ம இங்க நோட் பண்றது எல்லாமே ஆவரேஜஸ். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 15 பிளஸ் 4, அப்படிதானே? எல்லாமே பிளஸ் 4 பிளஸ் 4ஆல பிளஸ் ஆயிட்டு இருக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 19 வரும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த இதோடைய ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டேன். ஆவரேஜ் வந்து 19. ஸோ சம்ஸ் ஈக்குவல் டு 19 into 16. ஓகேவா? ஸோ 19 into 16 என்ன பண்ணலாம்? 90 வந்து 20 எடுத்துக்கலாமா? ஸோ 20 into 16 320. 320 மைனஸ் 16 கரெக்டா? 320 மைனஸ் 16 நமக்கு 304 வரும். புரிஞ்சுதான் சம்? அவ்வளவுதான். ஸோ ஏபி சீரியஸ் பொறுத்தவரை இந்த மாதிரி ஈஸியான க்ளூஸ் இருக்கும். ஸோ நம்ம கொஸ்டின் வந்து கண்டிப்பா கஷ்டம் போல தான் ஃபீல் ஆகும். ஆனா அந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன க்ளூ இருக்குது ஈஸியா பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ இது டிஎன்பிசி குரூப் 1 லெவல்ல எதிர்பார்க்கலாம்.
ஸோ ஏஇ லெவல்லையோ இல்லைன்னா வந்து குரூப் 2 லெவல்லையோ எதிர்பார்க்க முடியுமான்றது தெரியல. இதுவரை இந்த அளவுக்கு கஷ்டமா போனது இல்லை, ஆனால் நம்ம வந்து கற்று வச்சிருப்போம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து எல்லா வச்சு பார்த்துட்டோம். இப்போ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுத்துட்டு ஏதாவது சொல்லியிருந்தாலோ, ஆவரேஜ் கொடுத்துட்டு ஏதாவது சொல்லியிருந்தாலோ, அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டோம். இது வந்து குறிப்பிட்ட வேல்யூட சம் கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட வேல்யூட சம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இன்னொரு குறிப்பிட்ட வேல்யூடைய சம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது ஒரு ஏபி சீரிஸ்ல 4 டேமோட சம் கொடுத்துட்டு இன்னொரு 4 டேமோட சம் கொடுத்துட்டு அப்படின்னா இந்த டேம் வர சம் என்னவா இருக்கும், கூடுதல் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வித்தியாசம் புரியுதுல்ல நம்ம லாஸ்ட் பார்த்ததுக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும்? ஸோ கன்வென்ஷனல் மெத்தட்ல சால்வ் பண்ணணுமா? யாருக்கு பண்ணணும்? பண்ணா எஸ்ன்னு சொல்லுங்க, நம்ம அந்த மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். இல்ல சார் இதுவே ஓகே தான், இது புரியுதுன்னா விட்டுறலாம். இல்ல கன்வென்ஷனல் மெத்தட் தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நம்ம அதையும் சால்வ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, நம்ம நேற்று பார்த்த சம்ல வந்து என்ன கொடுத்தாங்க, இத்தனாவது டேம் கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம இப்போ 7th டேம்னா a பிளஸ் 6d is equal to அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம். இங்க வந்து சம் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு சம்முக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவே sn is equal to n/2 2a plus n minus 1 into d அந்த மாதிரி எப்படி தானே? ஸோ சால்வ் பண்ணலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ புரியுற மாதிரி தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, அந்த மெத்தட்லயும் சால்வ் பண்றேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படிதானே? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா என்ன, சம் ஆஃப் சீரிஸ் ஃபார்முலா sn is equal to n/2 2a plus n minus 1 into d. கரெக்டா? n minus 1 into d இதான் நமக்கு வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ நமக்கு வந்து s4 கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 4 நம்பருடைய சம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், n is equal to 4/2 2 into a நமக்கு தெரியாது, n minus 1 4 minus 1 3d. கரெக்டா? ஸோ அப்போ இது வந்து என்ன இருக்கும், நமக்கு இங்க வந்து 2 ஆயிரும். அப்போ 2 into 2 4a plus 2 into 3 6d. கரெக்டா? ஸோ 6d is equal to நமக்கு sn என்ன 28 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, s8 கொடுத்துருக்காங்க. s8 is equal to நமக்கு அப்போ என்ன வரும், 8/2 into 2a பதிலா 2a தான் அப்படிதானே? அப்புறம் n minus 1 into d, n என்ன 8, 8 minus 1 நமக்கு என்ன வரும் 7d ன்னு சொல்லிட்டு வரும் அப்படிதானே? ஸோ அப்போ இங்க வந்து 4 வரும், 4 into 2 8a plus 4 into 7 28d ன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ s8 என்ன நமக்கு 88 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம வந்து சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு ஏயோட வேல்யூவும் டியோட வேல்யூ கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா ஏயோட வேல்யூ கிடைச்சிரும், அதே மாதிரி டியோட வேல்யூவும் கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் s16 is equal to நம்ம வந்து ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். ஓகேவா? x16 is equal to அகைன் என்னது n/2 into 2a plus n minus 1 into d. ஸோ இப்போ நமக்கு வந்து என்னோட வேல்யூ தெரியும், 16 தெரியும், ஏயோட வேல்யூ இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம வந்து சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்போம், டியோட வேல்யூவும் இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இப்படி சால்வ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் லென்தி ப்ராசஸாக போகும். நம்ம அந்த அளவுக்கு போகாம ஷார்ட்டா பண்ணி முடிக்கிறதுக்கு இந்த ஷார்ட்கட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு நீங்க நோட்ல கம்ப்ளீட் பண்ணிருங்க. புரியுது இல்ல? ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணணுமா? நான் கம்ப்ளீட் பண்ணணும்னா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நோ. ஓகே, நோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்ல அப்போ? ஓகே, புரிஞ்சுல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ஸோ அப்போ லாஸ்ட் நம்ம நோ எஸ், நோவா எஸ்ஸா ஏதோ ஒரு பதில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ புரிஞ்சுல? அப்போ நம்ம இதுல வந்து கிட்டத்தட்ட எப்படி கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அந்த ஏபி சீரிஸ் ரிலேட்டடா கொஸ்டினா எந்த மாதிரி கேட்டாலும் இனிமேல் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ கொடுத்துருக்க நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்ண மாடல் எல்லாமே கிளியரா பார்த்து வச்சிருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணிக்கோங்க. இன் a flower garden
flower garden, there are 23 roses. In a flower garden, there are 23 rose plants in the first row. In the first row, comma, 21 in the second row. 21 in the second row. 19 in the third row. 19 in the third row, and so on. And so on. Okay. There are 5 rose plants in the last row. There are 5 rose plants in the last row. Then how many rows are there in the flower garden? Then how many rose plants are there in the flower garden? Okay, so question repeat pandren. In a flower garden, there are 23 rose plants in the first row. Okay, there are 23 rose plants in the first row, 21 in the second row, 19 in the third row, and so on. Okay, so ஒரு ஃப்ளவர் கார்டன் இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் 23 ரோஜா செடிகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ரோவில் 21, அதுக்கப்புறம் வந்து 19 இருக்குது. இப்படியே போயிட்டு இருக்குது. லாஸ்ட் ரோவில் வந்து 5 ரோஜா செடிகள் இருக்குது. கரெக்டா? ஸோ அப்படின்னா அதுல மொத்தம் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி ரோஸ், சாரி ஹவு மெனி ரோஸ், சாரி வெரி சாரி, ஹவு மெனி ரோஸ் ஆர் தேர், ரோஸ், ஓகே, வரிசைகள். ஹவு மெனி ரோஸ் ஆர் தேர் இன் த ஃப்ளவர் கார்டன். ஸோ கொஸ்டின்ல ஒரு சின்ன கரெக்ஷன் மாத்திக்கோங்க லாஸ்ட்ல. தென் ஹவு மெனி ரோஸ் ஆர் இன் த ஃப்ளவர் கார்டன். ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் டைம்ஸ் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க சொன்னாலும் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வந்து ஒருவேளை எத்தனை ரோஸ் பிளான்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அப்படிதானே? இப்போ வந்து எத்தனை வரிசைகள் கேட்டிருக்காங்க. சப்போஸ் வந்து எத்தனை ரோஜா செடிகள் அப்போ இருந்திருக்கும் அப்படின்னா என்னது? சம் ஆஃப் த சீரியஸ் கேட்குறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஒன்லே சம் ஆஃப் த சீரியஸ் கேட்பாங்க. இல்லைன்னா நமக்கு என்ன கேட்பாங்க? நம்பர் ஆஃப் டைம்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுல ஒன்று தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சம் ஆஃப் த சீரியஸ் கண்டுபிடிச்சிருக்கணும். இந்த கொஸ்டின் பொறுத்தவரை தென் ஹவு மெனி ரோஸ் ஆர் தேர் இன் த ஃப்ளவர் கார்டன். ஓகே, ஸோ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? லாஸ்ட் ரோ நம்ம வந்து சின்னலேருந்து போகலாம், பெருசுலேருந்து போகலாம். ஸோ நமக்கு கொஸ்டின்ல கொடுத்தது மாதிரி நம்ம வந்து போய்க்கலாம், அப்புறம் மாற்றிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் 23 இருக்காமா, அப்படி தானே? நெக்ஸ்ட் ரோவில் 21 இருக்குது. கரெக்டா? நெக்ஸ்ட் ரோவில் நமக்கு வந்து 21 இருக்குது. அடுத்த ரோவில் வந்து 19 இருக்குது. இப்படியே போயிட்டு இருக்குது. அப்படின்னா இங்கே என்ன வரும்? 17. அப்படி தானே? எல்லாத்துக்கும் வந்து 2 கம்மியாயிட்டு போயிட்டுன்னு சொல்றாங்க. லாஸ்ட்ல நமக்கு என்ன இருக்குது? 5 இருக்குது. கரெக்டா? அதாவது லாஸ்ட் ரோல 5 இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட என்ன சொல்லிருக்காங்க? இந்த இதை வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்குது? ஏபி சீரியஸ்ல இருக்குது. அப்படிதானே? ஸோ நமக்கு வந்து ஃபைவ், 7, 9, 11, 13, 15, 17, அதுக்கப்புறம் 19, 21, 23. ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் கவுண்ட் பண்ணலாம், நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ 10 ரோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்?
நமக்கு தான் ஃபார்முலா தெரியும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸோடைய ஃபார்முலா அப்படிதானே? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் நமக்கு வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்டிருக்காங்க. இங்க வந்து நம்பர் ஆஃப் ரோஸ், நம்ம வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ரெண்டும் இங்க வந்து ஒன்று தான். ஸோ கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ ஃபார்முலா என்ன? எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன். இங்க எல் என்ன? லாஸ்ட் டேர்ம் வந்து 23, கரெக்டா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரையில் லாஸ்ட் டேர்ம் நமக்கு வந்து 23, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ வந்து நமக்கு 5, டி என்ன 2. இந்த 2 தான் வந்து டி, அப்படிதானே? ஸோ அப்போ இதை வந்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 23 minus 5 by d, d என்ன 2 plus 1, அப்படிதானே? plus 1. So 23 minus 5, 18. 18 by 2, 9. So 9 plus 1, 10. So 10 is the answer. எப்படினாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கொஸ்டினை பார்த்த உடனே பயந்துடக்கூடாது. ஓகேவா? சப்போஸ் இதில் வந்து டோட்டலா எத்தனை ரோஸ் பிளான்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் என்ன கேட்டிருக்காங்க? ஜஸ்ட் சம் ஆஃப் த சீரியஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஸோ 2 இயர்ஸ் முன்னால. ஸோ அந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆனாங்க. யாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது என்னடா கொஸ்டின்ற மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் ஆனாங்க. லாஸ்ட்ல பார்த்தா அந்த கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்ஸ்ல ஒரு பாக்ஸ்ல இருக்கு. ஸோ எங்க இருந்து இந்த கொஸ்டினை ஏன் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சங்க இலக்கிய பாடல்கள்ல ஒன்று. அந்த சங்க இலக்கிய பாடல்களை பேஸ் பண்ணி அப்படியே வந்து கொஸ்டினா மாத்தி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டினை நம்ம பார்க்க போறோம். நோட் பண்ணிக்கோங்க. On a palm tree of height 32 cubits, a chameleon tried to reach the top of the tree. Okay, if it claimed one handspan on it, but slipped 4 fingers. On one day. How many days will it take to reach the top of the tree? Okay, so question repeat பண்றேன். On a palm tree of height 32 cubits. கியூபிட்னா என்ன? தமிழ்ல முழம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒரு பனை மரத்துடைய உயரம் வந்து 32 முழமா இருக்குது. ஒரு சாமிலியன் வந்து அதை ஏறதுக்கு ட்ரை பண்ணுது. சாமிலியன் ட்ரை டு ரீச் த டாப் ஆஃப் த ட்ரீ. ஸோ அந்த ட்ரீயோட டாப்பை வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணுது. இஃப் இட் கிளைம்டு ஒன் ஹேண்ட்ஸ்பேன் என்ன? ஜான் சொல்லுவாங்களா தமிழ்ல? ஒரு ஜான். ஓகே, ஒன் ஹேண்ட்ஸ்பேன் ஏறக்கு ட்ரை பண்ணுது. பட் ஸ்லிப் 4 fingers. ஓகேவா? ஸோ 4 விரல் அளவு வந்து அது வந்து ஸ்லிப் ஆகுது. இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு நாள் நடக்குது. ஓகேவா? ஸோ ஒன் டே வந்து 1 ஹேண்ட்ஸ்பேன் வந்து ஏற ட்ரை பண்ணுது. அது ஏறும்போது 4 ஃபிங்கர் அளவுக்கு ஸ்லிப் ஆகுது. அப்படின்னா எத்தனை நாள்ல இது வந்து அந்த ட்ரீயோட டாப்பை ரீச் ஆயிருக்கும்? ஹவு மெனி டேஸ் வில் இட் டேக் டு ரீச் த டாப் ஆஃப் த ட்ரீன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணலாமா? ஸோ கியூபிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழில் சொல்ல போனா முழம் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் முழம். அதே மாதிரி ஹேண்ட்ஸ்பேன் அப்படின்றது ஜான் சொல்றது தான் ஹேண்ட்ஸ்பேன். ஒரு ஜான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஹேண்ட்ஸ்பேன்ன்றது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு கியூபிட்னா எத்தனை ஹேண்ட்ஸ்பேன் தெரியணும்,
அதே மாதிரி இங்க வந்து இன்னொன்னு கொடுத்துருக்காங்க, ஃபிங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒரு ஹேண்ட் ஸ்பேன்னா எத்தனை ஃபிங்கர்ஸ்னும் நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சா மட்டும் தான் அந்த சம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அப்போ அந்த விஷயம் இதுல வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். ஒரு கியூபிட் அப்படின்னு சொல்றது, 1 கியூபிட் அப்படின்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 2 ஹேண்ட் ஸ்பேன். ஓகேவா? ஒரு கியூபிட் அப்படின்றது நமக்கு 2 ஹேண்ட் ஸ்பேன். அதே மாதிரி வந்து 1 ஹேண்ட் ஸ்பேன் ஈக்குவல் டு ஒரு ஜான் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 12 ஃபிங்கர்ஸ். ஓகே, தமிழ் எழுதுனா 12 விரல் அளவு. ஓகே, 1 கியூபிட் ஈக்குவல் டு 2 ஹேண்ட் ஸ்பேன், 1 ஹேண்ட் ஸ்பேன் ஈக்குவல் டு 12 ஃபிங்கர்ஸ். ஓகே, இப்போ சால்வ் பண்ணிடலாமா? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நமக்கு வந்து சம் வந்து ஈஸி தான். Four days. How many days will it take to reach the top of the tree? 32 கியூபிட் இருக்குது. இது ஒரு சின்ன தப்பு பண்றீங்க பாருங்க. ஸோ டோட்டலா நமக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல பண்றேன். ஸோ டோட்டலா நமக்கு வந்து 32 கியூபிட் கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? ஸோ அந்த பனைமரத்தோட உயரம் வந்து, ஸோ ஒரு பனைமரம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ அதோட உயரம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 32 கியூபிட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல உள்ள ஒரு சம். அப்படியே அதை பிடிச்சி அப்படியே டைரக்டாவே கேட்டிருந்தாங்க. ஓகே, அந்த பாடல் வந்து மறந்துட்டேன், நான் முடிஞ்சா அதை குரூப்ல போஸ்ட் பண்றேன். ஸோ 32 கியூபிட் அப்படின்றது நமக்கு என்ன வருது? ஸோ 32 கியூபிட்ன்றது 2 ஜான் அளவு, அப்படிதானே? சாரி, ஆமா, 2 ஹேண்ட் ஸ்பேன். ஸோ ஒரு ஹேண்ட் ஸ்பேன்ன்றது நமக்கு 12 விரல் அளவு. ஓகேவா? ஸோ இன்று நமக்கு 32 போட்டா, சாரி, 32 கியூபிட் இருக்கு. ஓகே, அது இருக்கட்டும். ஸோ அப்போ நமக்கு 32 கியூபிட்டை வந்து நம்ம வந்து என்னவா மாத்துறேன்னா ஃபிங்கர்ஸா மாத்துறேன். ஸோ அப்போ வந்து 32 கியூபிட் வந்து நமக்கு ஃபிங்கர்ஸா மாற்றும் போது என்ன வரும்? 32 இன்று 2 ஜான் அளவு இன்று 12 விரல் அளவு, அப்படிதானே? ஸோ அப்போ 32 கியூபிட் அப்படின்றது நமக்கு எத்தனை ஃபிங்கர்ஸ் வரும் நமக்கு? ஸோ 32 இன்று 2 64, 64 இன்று 12, 64 இன்று 12 என்ன வரும்? 64, 640, அப்புறம் ஒரு 124. அப்போ வந்து 768. கரெக்டா? 768 ஃபிங்கர்ஸ். ஸோ அதாவது இந்த மரத்தோடைய மொத்த உயரம் வந்து 32 கியூபிட் கொடுத்ததை நான் 768 ஃபிங்கர்ஸ்னு மாத்திக்கிட்டேன். ஏன் மாத்தினேன்? ஸோ நமக்கு வந்து இந்த சாமிலியன் வந்து என்ன பண்ணுது? ஒரு நாளைக்கு ஒரு ஹேண்ட் ஸ்பேன் ஏறிட்டு 4 ஃபிங்கர் அளவு ஸ்லிப் ஆகுது. அப்போ டோட்டலா ஒரு நாளைக்கு எத்தனை ஹேண்ட் ஸ்பேன் தான் ஏறுது? மொத்தம் 12 ஃபிங்கர்ஸ் அளவு ஏறிட்டு 4 ஃபிங்கர்ஸ் வந்து ஸ்லிப் ஆகுது. அப்போ 1 டேல 8 ஃபிங்கர்ஸ் அளவு தான் அது வந்து ஏறுது. கரெக்டா? ஸோ அப்போ பாருங்க, ஒரு நாளையில 1 டேல அது வந்து எவ்வளவு ஒர்க் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஹேண்ட் ஸ்பேன் ஏறிட்டு 4 ஃபிங்கர்ஸ் வந்து ஸ்லிப் ஆகுது. ஓகேவா? அதாவது 12 ஃபிங்கர்ஸ் வந்து ஏறுது, 12 ஃபிங்கர்ஸ் ஏறிட்டு 4 ஃபிங்கர்ஸ் வந்து ஸ்லிப் ஆகுது. ஸ்லிப் ஆகுது வந்து நான் வந்து மைனஸ்ல பண்ணிக்கிறேன். அப்போ 1 டேல அது பண்ற வேலை தான் என்ன? 8 ஃபிங்கர்ஸ் அளவு ஏறுது. கரெக்டா? 8 ஃபிங்கர்ஸ் அளவுக்கு 1 டேல அது வந்து ஏறுது. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 ஃபிங்கர்ஸ் அளவு தான் ஏறுது. 768 ஃபிங்கர்ஸ் அளவு அதை வந்து ரீச் பண்ணோம்னா என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஜஸ்ட் 2ஐயும் டிவைட் பண்ணிட்டா போதும், அப்படிதானே? ஸோ அப்போ நமக்கு தேவையானது கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி டேஸ் கேட்டிருக்காங்க, அப்படிதானே? ஸோ ஹவு மெனி டேஸ்? அப்போ டேஸ் இஸ் ஈக்குவல் டு 768 டிவைடட் பை 8. ஓகே, ஸோ 8 ஆல் டிவைட் பண்ணும்போது இது என்ன வரும்? 9 ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? ஸோ 72 வரும் இல்லையா?
72 அப்போ 9, அப்புறம் இங்க ஒரு 4 இருக்குது, 48, 48 6. அப்போ 96 டேஸ்ல இது வந்து கம்ப்ளீட் பண்ணுது. புரிஞ்சா? ஸோ இந்த கால்குலேஷன் எல்லாமே ஈஸி தான். ஸோ இந்த கால்குலேஷன் வந்து ஈஸியாக நீங்க பண்றீங்க. ஸோ மொத்தமா ஒரு நாளைக்கு 1 ஹேண்ட் ஸ்பேன் வந்து ஏறி 4 ஃபிங்கர்ஸ் அளவுக்கு வந்து ஸ்லிப் ஆகுது அப்படின்னா மொத்தமா ஒரு நாளைக்கு 8 ஃபிங்கர்ஸ் அளவு தான் ஏறுது அப்படின்றத நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்றீங்க. இங்க இந்த கொஸ்டின்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய, நமக்கு தெரிய வேண்டிய விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கியூபிட்னா என்ன, நம்ம வந்து எல்லாமே மீட்டர்ல சென்டிமீட்டர்ல எல்லாமே கன்வெர்ட் பண்ணிடுவோம். நம்ம மீட்டர் கொடுத்திருந்தா சென்டிமீட்டராவோ இல்ல கிலோமீட்டராவோ எப்படினாலும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ கியூபிட் டு ஹேண்ட்ஸ்பேன், ஹேண்ட்ஸ்பேன் டு ஃபிங்கர்ஸ், இதை கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வந்துச்சு? 96 days. புரிஞ்சா? புரிஞ்சுனா சே எஸ், இல்ல நோ சொல்லுங்க. ஒன் மோர் கூட ரிப்பீட் பண்ணலாம். ஓகே. ஸோ அப்ளிகேஷன் சம் யூஸ் பண்ணி கேட்குற மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கிளியர் தானே? ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல சில ஃபார்முலாஸ் பார்த்தோம் இல்லையா? சமேஷன் ஆஃப் என் உடைய ஃபார்முலா, சமேஷன் ஆஃப் என் ஸ்கொயருடைய ஃபார்முலா. ஸோ நேற்று ஒரு சம் பார்த்தோம், செஸ் போர்டில் எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது ரிலேட்டடாக சில மாடல் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. Find the sum of first 79 consecutive even numbers. Find the sum of first 79 consecutive even numbers. என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன வரும் பார்த்தோன்னு சொல்லுங்க. இது வந்து ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்றது தான். ஸோ நம்ம நேற்று தான் பார்த்தோம், ஈவன் ஃபர்ஸ்ட் என் நம்பர்ஸ், என் ஈவன் நம்பர்ஸோடைய ஃபார்முலா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நேற்று தான் பார்த்தோம். என்ன வரும் ஃபார்முலா? என்ன? ஜஸ்ட் n இன்டு n பிளஸ் 1 அப்படிதானே? ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ 7570, ஆப்ஷன் பி 3560, ஆப்ஷன் சி 6320, ஆப்ஷன் டி 5520. ஓகே. ஸோ ஃபார்முலா நேற்று எல்லாரும் போய் படிச்சிருந்தீங்கன்னா அந்த சம்ம இப்போ பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே. என்ன வரும் ஃபார்முலா? என்ன? சமேஷன் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் உடைய இது கேட்டிருக்காங்க அப்படிதானே? அப்போ நம்ம ஃபார்முலா வந்து n இன்டு n பிளஸ் 1 அவ்வளோதான் அப்படிதானே? n இன்டு n பிளஸ் 1. ஓகே. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் 79 நம்பர், அப்போ n வந்து நமக்கு 79 இன்டு n பிளஸ் 1 என்ன? 80. ஸோ 79 இன்டு 80 கேட்டிருக்காங்க. என்ன பண்ணலாம்? 80 இன்டு 80 அப்படிதானே? ஸோ அது பண்ணிட்டு அப்புறம் ஒரு 80 மட்டும் நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாமா? பார்த்தீங்கன்னா 80 இன்டு 80 88 64 640 மைனஸ் ஒரு 80 மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? அப்போ வந்து 6320. கரெக்டா? ஸோ ஆன்சர் இருக்கா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட், ஆன்சர் பண்ணிக்கிங்க. புரிஞ்சுல? ஏகா புரியாம இல்லையா? ஸோ இது வந்து ஜஸ்ட் டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 79 கான்ஸ்டிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே. ஈவன் நம்பர்ஸ்னா ஃபார்முலா இது. இதுக்கு ஃபார்முலா என்ன? ஆட் நம்பர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஜஸ்ட் n ஸ்கொயர் அவ்வளவுதான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். 11 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் பிளஸ் 13 ஸ்கொயர் பிளஸ் அப் டு 30 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன? அவ்வளவுதான் கொஸ்டின். 11 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் பிளஸ்
13 ஸ்கொயர் பிளஸ் அப் டு 30 ஸ்கொயர் 30 ஸ்கொயர் வரை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபாஸ்ட் 30 செகண்ட் டைம். $9455 கரெக்டா? சோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 11ல இருந்து 30 வரை கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஃபார்முலா என்ன இருக்குது, சமேஷன் ஆஃப் n ஸ்கொயர், அதாவது 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர், அப்படிதானே, 3 ஸ்கொயர் இந்த மாதிரி போயிட்டு இருந்தா நமக்கு ஃபார்முலா இருக்குது. நமக்கு 11ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரியோ இல்ல இடையில இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரியோ ஃபார்முலா இல்ல. அப்படின்னா நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 30 வரை உள்ளதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு 1ல இருந்து 10 வரை உள்ளதை வந்து மைனஸ் பண்ணிடுறேன். புரிஞ்சா? சோ நமக்கு ஃபார்முலா வந்து இந்த 1 ஸ்கொயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் நமக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா இருக்குது, n இன்டு n பிளஸ் 1 இன்டு 2n பிளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 6 என்ற ஃபார்முலா இருக்குது. சோ நமக்கு இது வந்து 11ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ நம்ம என்ன பண்றேன், 1ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபார்முலா இருக்குது. 1ல இருந்து நமக்கு 30 வரை உள்ளத ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா 1ல இருந்து 10 வரை உள்ளதை மட்டும் மைனஸ் பண்ணிடுறேன். அப்படின்னா எனக்கு 11ல இருந்து 30 வரை உள்ளதுக்கு கிடைச்சிடும். ஸோ அதாவது நான் என்ன பண்ண போறேன் பாருங்க இந்த கொஸ்டினுக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ல உள்ள இது விஷயமே அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஈஸியானதான். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பிளஸ் அப் டு நான் 30 ஸ்கொயர் வரை உள்ளதை கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் அப் டு 10 ஸ்கொயர் வரை உள்ளதை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு 11 டு 30 வரை உள்ளது கிடைச்சிடும். புரிஞ்சா? அவ்வளவுதான். ஓகே, ஸோ அப்போ 1 ஸ்கொயர் இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். n இன்டு n பிளஸ் 1 2n. ஸோ n நமக்கு இங்க என்ன 30. ஸோ அப்போ 30 இன்டு n பிளஸ் 1 31 2n பிளஸ் 1 2 இன்டு 30 60 61 the whole divided by 6 மைனஸ் இங்க என்ன இருக்கு, n என்ன 10 இன்டு n பிளஸ் 1 11 கரெக்டா? அப்புறம் 2n பிளஸ் 1 21 ஹோல் டிவைட் பை 6 அப்படிதானே? ஸோ இப்போ நமக்கு இங்க எதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாமோ அதெல்லாம் பண்ணிக்கலாமா? ஸோ பாருங்க, இந்த 30யும் 6யும் டேரக்டாவே கேன்சல் பண்ணிடலாம். 5ஆல கேன்சல் ஆகும் அப்படிதானே? இங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த 5யும் இதையும் கேன்சல் பண்ணா செகண்ட் டேபிள் கேன்சல் பண்ணலாம். 5 வரும், இங்க 3 வரும். இதையும் 21 கேன்சல் பண்ணா மீதி என்ன வரும், 7 வரும் அப்படிதானே? ஸோ இப்போ மீதி இருக்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிக்கலாம். என்ன பண்ணலாம், 5 இன்டு 31 இன்டு 61 வருது. ஓகே, ஸோ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் ஈஸியா? ஃபர்ஸ்ட் வந்து 31 61 மல்டிப்ளை பண்ணிடலாமா? இல்ல 5 இன்டு 31 வந்து 155 வருது அப்படிதானே? ஸோ அங்க வந்து 155 இன்டு 61 இது இன்னும் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிதானே? அப்போ 60 இன்டு 155னா நமக்கு என்ன வரும், 60 இன்டு 155னா ஒரு 6000. அதுக்கப்புறம் ஒரு 50னா 3000 கரெக்டா? ஸோ 100னா நமக்கு வந்து 6000, அதுக்கப்புறம் ஒரு 60,000, அப்புறம் வந்து ஒரு 300. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 1 இருக்குது, இது கூட ஒரு 1 இன்டு 155 155 அப்படிதானே? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பிளஸ் பண்ணிட்டா நமக்கு வரக்கூடியது ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வருதுங்க, இங்க ஒரு 9000, இங்க ஒரு 9300 9455. ஸோ அப்போ 9455 மைனஸ் இங்க என்ன வருது, 5 இன்டு 11 35 35 இன்டு 11 என்ன 35 சென்டர்ல 8 கரெக்டா? 385 ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ 5 இன்டு 7 35 இன்டு 11னா ஸோ 11ஆல மல்டிப்ளை பண்ணும்போது லாஸ்ட்ல இருக்க நம்பரை அப்படி போட்டுக்கணும். அப்புறம் இந்த ரெண்டு நம்பரை பிளஸ் பண்ணி 8 போட்டுக்கணும். அப்புறம் லாஸ்ட்ல இருக்க நம்பரை அப்படி போட்டுக்கணும். ஏதாவது மீதி வந்துச்சுன்னா இது கூட ஆட் பண்ணி போட்டுக்கணும். ஸோ மீதி வரல, ஸோ 385 தான் நமக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இங்க என்ன வருது அப்போ, ஸோ இது இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஒரு 0, அப்புறம் 15ல இருந்து 8 போச்சுன்னா 7, அதுக்கப்புறம் அங்க வந்து 3, அப்போ மறுபடியும் 0 9070 யாருக்கெல்லாம் வந்துச்சு? ஸோ அவ்வளோதான் ஆன்சர்.
ஸோ கால்குலேஷன்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஃபார்முலா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் வரை தான் n ஸ்கொயர் வரை தான் இருக்குது. ஆனா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல 11 ஸ்கொயர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அவ்வளவுதான். ஓகே, ஸோ சேம் மாடல்ல நெக்ஸ்ட் ஒரு சம் பார்க்கலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ அதே சேம் மாடல் நம்ம வந்து கியூ பார்க்கலாம். கொஸ்டின் த சம் ஆஃப் 5 cube plus 6 cube plus 7 cube plus up to 10 cube is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவும் சேம் மாடல் தான், உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். நம்ம லாஸ்ட் பார்த்த அதே மாடல்ல சால்வ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணுங்க. டூ 2975 2925 2975 2925 2800 வந்திருக்குது. ஓகே, நம்ம செக் பண்ணிடுவோம் என்ன தப்பு பண்றீங்க பாருங்க. ஸோ பாருங்க, இங்க இதுவும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து கியூப்ல கொடுத்துருக்காங்க. அப்போ சமேஷன் ஆஃப் என் கியூபோட தான் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து 1 கியூப் பிளஸ் 2 கியூப்ன்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுனா தான் நமக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. அப்படிதானே? அப் டு என் கியூப்ன்ற கேட்டால் நமக்கு ஃபார்முலா இருக்குது. இது ஃபார்முலா என்ன? n இன்டு n பிளஸ் 1 ஹோல் டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. இப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? 5ல இருந்து கேட்டிருக்காங்க. அப்போ நான் வந்து 1ல இருந்து 10 வரை கண்டுபிடிச்சிட்டு அதுல 1ல இருந்து 4 வரை மைனஸ் பண்ணிடுறேன். கரெக்டா? அப்போ எனக்கு 5 to 10 வந்து கிடைச்சிடும். ஸோ இப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் அப் டு ஸ்கொயர்ல கியூப் கியூப் அப் டு 10 கியூப் வந்து நமக்கு கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் பிளஸ் 4 கியூப் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்படிதானே? அப்போ இங்க வந்து n இன்டு இங்க வந்து n என்ன 10, இங்க n என்ன 4. அப்போ n இன்டு n பிளஸ் 1 10 இன்டு 10 பிளஸ் 1 11 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? மைனஸ் இங்க என்னக்குது 4, n வந்து 4 4 இன்டு n பிளஸ் 1 வந்து 5 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். அப்படிதானே? ஸோ இங்க வந்து 55 ஸ்கொயர் வரும். இங்க என்ன வரும்? இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 10 ஸ்கொயர் வரும். கரெக்டா? மைனஸ் 10 ஸ்கொயர் வரும். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் அப்போ நமக்கு என்ன வருது ஆன்சர்? ஸோ 55 ஸ்கொயர் என்ன? ரொம்ப ஈஸியானது தானே? ஸோ 5 ஸ்கொயர்னா 25, அப்புறம் வந்து 5ல முடியுதுனால அதுக்கு முன்னால் இருக்க நம்பரை அதுக்கு அடுத்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 5 நெக்ஸ்ட் நம்பர் வந்து 6. ஸோ 5 இன்டு 6 30 25 மைனஸ் 10 ஸ்கொயர் 100. ஓகே, ஸோ 2925. கரெக்டா? யாருக்கெல்லாம் வந்துச்சு? என்ன தப்பு பண்ணீங்க? 2800. ஓகேவா? கிளியரா? ஏதாவது டவுட் இருக்குதா ஏபி சீரியஸ்ல இதுவரை பார்த்ததுல? ஸோ அப்போ வந்து ஓகே, ஸோ நம்ம வந்து இதுல எப்படி கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அப்படிதான் நம்ம இப்போ எல்லா ஃபார்முலாலும் பார்த்துட்டோம். ஸோ சமேஷன் ஆஃப் n கேட்டா பண்ணிடலாம், n ஸ்கொயர் கேட்டா பண்ணிடலாம், n கியூப் கேட்டா பண்ணிடலாம். ஸோ ஜென்ரலா நீங்க கேட்டா 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா ஈஸியா பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணுன்ற மாதிரி
ரெடியா இருந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தோம், ஏபி சீரியஸ்ல மட்டும் எந்த டைம் கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் டைம் கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி வந்து சம் ஆஃப் த சீரியஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ அது வந்து பல டிஃப்ரெண்டான மெத்தட்ல எப்படி எப்படி கொடுத்தா என்ன மாதிரி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு மிஞ்சி இருக்கிற ஒரு டாபிக் வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஓகேவா? ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஹெட்டிங் போட்டுக்கோங்க, ஜிபி சீரியஸ். ஜிபி சீரியஸ்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்ல சொல்ல போனா பெருக்கு தொடர் வரிசை. ஓகே, ஸோ அதாவது இந்த இந்த தொடர் வரிசை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு கூட்டுத்தொடர் வரிசை 2, 4, 6ன்னு போயிட்டு இருக்கும். இது 2, 4, 8, 16, 32, 64 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். அதாவது அங்க நம்ம என்ன பார்த்தோம், கூட்டு தொடர் வரிசையில ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட் பார்த்தோம், அப்படிதானே? ஸோ அதாவது ஒரு குறிப்பிட்ட வேல்யூனால பிளஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது, அதனால அது வந்து கூட்டு தொடர் வரிசைன்னு சொல்றோம், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சொல்றோம். ஸோ இங்க என்ன ஆகுது பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வேல்யூவால மல்டிபிள் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அதனால இதை என்ன சொல்றோம், பெருக்கு தொடர் வரிசை. ஸோ அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா அப்ப நமக்கு அங்க காமன் டிஃபரன்ஸ் மாதிரி இங்க என்ன இருக்கும், காமன் ரேஷியோ இருக்கும். ஓகேவா? காமன் ரேஷியோ, தமிழ்ல சொல்ல போனா பொது விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொது விகிதம் எப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேவா? செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் 4/2 இஸ் ஈக்குவல் டு, ஆர் தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம் 8/4, ஆர் ஃபோர்த் டேர்ம் டிவைடட் பை தேர்ட் டேர்ம் 16/8. ஓகே, ஸோ எல்லாமே நமக்கு என்ன தான் வரும், ஆன்சர் 2 தான் வரும். ஸோ காமன் ரேஷியோ வந்து எல்லாத்துக்கும் சேமா இருந்தா அது வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஓகேவா? காமன் ரேஷியோ வந்து நம்ம ஜென்ரலா எப்படி மீன் பண்ணுவோம்னா ஆர்னு சொல்லி மீன் பண்ணுவோம். அங்க வந்து காமன் டிஃபரண்ட் எப்படி மீன் பண்ணோம், டின்னு சொல்லி பண்ண மாதிரி இங்க ஆர்னு சொல்லி நம்ம மீன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இதோட ஜென்ரல் டேர்ம் எப்படி இருக்கும், ஸோ இதோடைய ஜென்ரல் டேர்ம் நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஏ இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும், ஏ இன்டு ஆர் இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த ஏ வந்து நமக்கு 2 இருக்குது எக்ஸாம்பிளுக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கும், 2 இன்டு 2 இருக்கும், அதான் நமக்கு 4. கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன இருக்கும், ஏ இன்டு ஆர் இன்டு ஆர் இருக்கும். அங்க என்ன, ஏ இன்டு டி பிளஸ் டி, ஏ பிளஸ் 2டின்னு வந்து இருக்கும். இங்க என்ன இருக்கும், ஏ ஆர் இன்டு ஆர், ஏ ஆர் ஸ்கொயர். கரெக்டா? அதாவது ஏ என்ன 2 இன்டு ஆர் ஸ்கொயர், 2 ஸ்கொயர் என்ன 4, 8 இருக்கும். இருக்குதா? ஸோ அப்புறம் ஏ ஆர் கியூ, ஏ ஆர் பவர் 4, இப்படியே இந்த சீரியஸ் போகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் டேர்ம். அப்போ நமக்கு ஆர் கண்டுபிடிக்கணும், காமன் ரேஷியோ ஆர் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், ஏ கேன்சல் ஆயிரும், ஆர் வந்துடும். ஆர் தேர்ட் டேர்ம் டிவைட் பை செகண்ட் டேர்ம், இங்க ஒரு ஏ கேன்சல் ஆயிரும், ஒரு ஆரும் கேன்சல் ஆயிரும், 2 வாட்டி ஆர் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ ஆர் மட்டும் தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். புரிஞ்சா? ஸோ அப்போ இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஆர்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஜிபி சீரியஸ் அப்படின்ற விஷயம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஜிபி சீரியஸ்ல ஏ எப்பவுமே நாட் ஈக்குவல் டு 0, அதே மாதிரி ஆரும் நமக்கு நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இங்கே நம்ம அதே மாதிரி பண்ண போறோம், எந்த டேர்ம் கண்டுபிடிக்க போறோம், அதே மாதிரி எத்தனை டேர்முக்கும் கண்டுபிடிக்க போறோம், அதே மாதிரி சம் ஆஃப் சீரியஸ் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ அங்க மாதிரி இங்க வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, கேட்கவும் முடியாது. ஸோ ஜஸ்ட் அந்த ஃபார்முலா மட்டும் நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி தான். ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்னா நீங்க இந்த சம் வந்து சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்பவே சிம்பிளா இருக்கும். இதை வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் பேஜ்ல ஃபார்முலாஸ் போவோம். ஸோ ரீசன்ட் ட்ரெண்ட் வந்து இந்த நம்பர் சீரீஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? நம்பர் சீரீஸ், அதாவது இந்த நம்ம சமேஷன் ஆஃப் என் ஆகட்டும், சமேஷன் ஆஃப் என் ஸ்கொயர் ஆகட்டும், என் கியூப் ஆகட்டும், அதுல இருந்து நிறைய கொஸ்டின் வருது. சேம் டைம் ஏபி சீரியஸ், டிபி சீரியஸ்ல இருந்து ஃப்ரீக்வெண்டா கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரீசன்ட் ட்ரெண்ட்ன்றது லாஸ்ட் ஒரு 1 to 2 இயர்ஸ் அந்த இதில் சொல்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுலயும் நம்ம வந்து சில ஃபார்முலாஸ் ஞாபகம் போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா nth டேர்ம், என்னாவது உறுப்பு. சேம் இதுல வந்து நம்ம இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்,
நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ பார்க்கலாமா? ஸோ அது ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tn is equal to a r power n minus 1. என்ன ஃபார்முலா? Tn is equal to a r power n plus 1. அங்க என்ன பார்த்தோம்? இங்க எல்லாமே மல்டிபிள்ல வரும் அண்ட் பவர்ல வரும். ஓகேவா? ஸோ அங்க என்ன பார்த்தோம்? a பிளஸ் n மைனஸ் 1 இன்டு டி பார்த்தோம். அப்படிதானே? ஸோ அதாவது அங்க பிளஸ்ல வந்தா இங்க இன்டுல வரும். அங்க வந்து மல்டிபிகேஷன்ல வந்துச்சுன்னா இங்க என்ன வரும்? பவர்ல வந்துடும். ஓகே, ஸோ அவ்வளவுதான். அங்க வந்து a பிளஸ் n மைனஸ் 1 இன்டு டி, இங்க a இன்டு r பவர் n மைனஸ் 1. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் சால்வ் பண்ணலாமா? சும்மா இந்த ஃபார்முலா வந்து கரெக்டானு செக் பண்ணி உங்களுக்கு ஞாபகத்தில் வைக்கிறதுக்காக எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம். ஓகே, ஸோ என்ன எடுத்துக்கோன்னா இது ஒரு ஜிபி சீரிஸ் தானே. 3, 6, 12, 24 அப் டு நான் வந்து 384 வரை எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது ஒரு ஜிபி சீரிஸ்ல இருக்குது. இப்போ இதுல மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் வந்து கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி, அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆர் இன் திஸ் ஜிபி. ஓகே, என்ன பண்ணலாம்? அப்போ நமக்கு தான் ஃபார்முலா தெரியுமே, Tn is equal to a into r power n minus 1. ஓகே, ஸோ Tn தான் நமக்கு நம்ம வந்து என்னன்னு சொல்லி சாரி Tn-ஓட வேல்யூ கொடுத்தாங்க. அப்படிதான் மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குன்றது கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த Tn அந்த லாஸ்ட் டேர்ம் நமக்கு 384 கொடுத்துட்டாங்க. அப்படிதானே? ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம் n கண்டுபிடிக்க போறாங்க. ஓகே, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ங்கிறது அதாவது இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதாவது n ஈக்குவல் டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 384 வந்துருச்சு. ஏயோட வேல்யூ என்ன? 3 நமக்கு இருக்குது. ஆரோட வேல்யூ என்ன? ஸோ இந்த கொஸ்டின்ல ஆரோட வேல்யூ 6/3 ஆர் 12/6, இல்லைன்னா எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன வருது? ஆன்சர் 2 தான் வருது. அப்படிதானே? ஆரோட வேல்யூ வந்து 2. ஸோ 2 பவர் n மைனஸ் 1. ஸோ n மைனஸ் 1 வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. அதான் நம்ம பண்ண போறோம், n மைனஸ் 1. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 3ஐயும் இதையும் வந்து கேன்சல் பண்ண முடியுமா? எஸ், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கேன்சல் பண்ணா எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3யும் இதையும் நான் கேன்சல் பண்ணா இங்க எனக்கு 1 வருது, இது 2, 24, 8 வருது, 128 வருது. கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு 2 பவர் n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 128 வருது. இப்போ நான் என்ன பண்ணணும், மேல இருக்குதுதான், மேலதான் n இருக்குது, அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு சம் சால்வ் பண்ணோம். நான் இப்போ என்ன பண்ண போறேன், கீழே இருக்கக்கூடிய டேர்மை வந்து சேமா மாத்த போறேன். இப்போ 2 பவர் n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இந்த 28 2 ஓட பவர்ல எழுதணும். என்ன பண்ணலாம் அப்போ? ஓகேவா? ஸோ அப்போ 2 பவர் 5னா 32. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் வந்து ஒரு நாள் சைட்ல எழுதி போட்டேன். அதை நீங்க மனப்பாடம் பண்றீங்க நம்புறேன். ஸோ மனப்பாடம் பண்ற அளவு பெருசா இல்லை, 2-3 டைம் பார்த்தா போதும். ஓகேவா? 2 பவர் 5 வந்து நமக்கு 32. ஓகே, 2 பவர் 6 வந்து நமக்கு 64. 2 பவர் 7 நமக்கு என்ன வரும்? 2 பவர் 7 நமக்கு 128. அதானே? ஸோ 2 பவர் 1 வந்து 2, 2 பவர் 2 வந்து 4, 2 பவர் 3 வந்து 8, 2 பவர் 4 வந்து 16, 2 பவர் 5 வந்து 32, 2 பவர் 6 வந்து 64, 2 பவர் 7 நமக்கு 128. அப்போ நமக்கு இங்க என்ன வரும்? 2 பவர் 7 சொல்லி எழுதிக்கலாமா? புரிஞ்சா? ஸோ அப்போ நமக்கு இந்த 2 நம்ம வந்து காமனா எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன இருக்கும் மீதி? n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 7. ஓகே, அப்போ நமக்கு இங்க இருந்து n equal to 7 plus 1 8. புரிஞ்சா? ஸோ அப்போ நமக்கு இதுல மொத்தம் 8 டேர்ம் இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, இந்த மாதிரியான பேசிக் லெவல் சம்ஸ் தான் இதுவரை கேட்டுட்டு இருக்காங்க. இதுதான் கேட்கவும் செய்வாங்க. நோட் பண்ணிக்கலாமா? புரிஞ்சா? டவுட் இருந்தா சொல்லுங்க, ஒன் மோர் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே,
ஸோ இதே இது இப்போ என்ன கேட்காங்க, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்காங்க, ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆர் இன் திஸ் ஜிபின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கண்டுபிடிக்கலாம், எந்த டேர்ம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ இதே கொஸ்டினை எக்ஸாம்பிள் எடுத்து எந்த டேர்ம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ இதே நம்ம இப்போ கண்டுபிடிச்சே பண்ணலாமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதே எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, எனக்கு எக்ஸாம்பிள் 3, 6, 12, 24, ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிபி சீரியஸ் இருக்குது. ஸோ இதுல கொஸ்டின் என்னன்னா, 8th டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஜிபில ஓகே இப்படி போயிட்டு இருக்குது, ஃபைண்ட் த 8th டேர்ம். ஓகே, ஸோ நம்ம 8th டேர்ம் தான் இப்போதான் நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சோம். நம்ம ஒன் மோர் நம்ம அதை ஒரு புரிதலுக்காக சால்வ் பண்றோம், அவ்வளவுதான். என்ன பண்ணலாம்? ஃபார்முலா சேம் ஃபார்முலா. என்ன பண்ணணும்? டிஎன் ஈக்குவல் டு நமக்கு, ஸோ ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா. எந்த டேர்ம் கேட்டாலும் ஒரே ஃபார்முலா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்டாலும் ஒரே ஃபார்முலா. ஸோ எந்த டேர்ம் கேட்டாங்கன்னா டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்டு ஆர் பவர் என் மைனஸ் 1. ஓகே, ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 8வது உறுப்பு கேட்டிருக்காங்க, 8th டேர்ம் கேட்டிருக்காங்க. அப்போ T8 ஈக்குவல் டு, ஸோ அப்போ இந்த கொஸ்டின் பொறுத்தவரை ஏ என்ன 3, அப்புறம் நமக்கு என்ன வேணும்? ஆர் வேணும். ஆர் என்ன 6/3 ஈக்குவல் டு 2. என் என்ன நமக்கு 8, அதன அப்போ ஏ வந்து 3, ஆர் வந்து 2, என் வந்து 8 மைனஸ் 1. கரெக்டா? அப்போ ஈக்குவல் டு 3 இன்டு 2 பவர் 7. ஸோ ஈக்குவல் டு 3 இன்டு 2 பவர் 7 என்ன 128. கரெக்டா? ஸோ 128னா 3 இன்டு 100 300 plus 3 into 20 60 plus 3 into 8 24 is equal to 384. ஸோ இது எதுனா லாஸ்ட் கொஸ்டின்ல வந்துருச்சு. ஓகேவா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க? 384 கொடுத்துட்டு அது வந்து எத்தனாவது டேம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஓகேவா? இதுல மொத்தம் எத்தனை டேம் இருக்கு, இல்ல 384 அப்படின்றது எத்தனாவது டேம். ஓகே, ஸோ எல்லாம் ஒண்ணுதான். அதே மாதிரி இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கொடுத்துட்டு இதுல 8th டேம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஒரு ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 அப்படின்ற ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இந்த ரெண்டு மாடல்ல எப்படி கேட்டாலும் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். கிளியரா? புரிஞ்சா? ஸோ புரிஞ்சுன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, புரியலன்னா நோன்னு சொல்லுங்க, நம்ம ஒன் மோர் கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன், அதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஸோ நம்ம வந்து சம் சால்வ் பண்ண வேணாம், போயிடலாம் அப்படியே. ஸோ பாருங்க ஒரு கொஸ்டின். இப்போ ஒரு சீரிஸ் வந்து இப்படி இருக்குது, 512, 256, 128, 64, 32, 16 இருக்குது. இதோட ஆர் என்ன? ஆர் ஈக்குவல் டு என்ன? அவ்வளவுதான் கொஸ்டின். ஸோ இது உங்களுக்கு இது மாதிரி கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் நீங்க ஆன்சர் பண்றதுக்காக நான் கேட்கிறேன். ட்ரூவா? வேற ஆன்சர்? ஒன் பை டூ. வெரி குட். எப்படி ரியலைஸ் பண்ணீங்க? ஸோ இந்த கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, ஸோ இது வந்து ஏபி சீரியஸ்ல நம்ம வந்து கவனிக்க வேண்டிய இந்த ஒரு விஷயம். ஓகேவா? நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க நமக்கு என்ன வரும்? 1/2ன்ற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அதாவது ஆர் ஈக்குவல் டு நமக்கு எப்பவுமே என்னன்னா செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது செகண்ட் டேர்ம் A2 டிவைட் பை A1 இல்லைன்னா A1 டிவைட் பை A2 அப்படின்ற மாதிரி தான். ஸோ அப்போ 256 டிவைட் பை 512 தான் நமக்கு வந்து கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ இதுல பாதி தான் இது, அப்போ 1/2 தான் நமக்கு ஆர். ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஒரு பாக்ஸ் போட்டு நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க நம்ம ஆன்சர் பண்ண ரெடி ஆகணும். டிஎன்பிசி இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே,
ஸோ நம்ம வந்து எந்த இடத்துல ஒரு சின்னதாக கேர்லெஸ் பண்ணுவோமோ அப்படி கேட்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். ஈஸியான டாபிக் இந்த சென்ஸ் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும் போதும், நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி தான் ஒரு சின்ன ப்ளே பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றேன்னா சம் ஆஃப் த சீரியஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு 3 ஃபார்முலா இருக்குது, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதில் சில சம் பார்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ செகண்ட் என்னன்னா சம் ஆஃப் சீரியஸ் எங்க ஜிபியில். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆர் வந்து சில இடத்துல ஒன்னை விட பெருசா இருக்கும், அப்படிதானே? ஸோ லாஸ்ட் பார்த்த ப்ராப்ளத்துல வந்து ஆர் வந்து 2. ஸோ இந்த இடத்துல வந்து ஆர் வந்து ஒன்னை விட பெருசா இருக்கு, இப்படி ஒரு கண்டிஷன் வரும். சில இடத்துல வந்து ஆர் ஒன்னை விட சின்னதா இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் பாருங்க, நமக்கு வந்து ஆர் ஒன்னை விட சின்னதா இருக்கு, அப்படிதானே? ஸோ சின்னதா இருக்குன்னா 1/2 0.5 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 கண்டிஷன் வருது. ஓகேவா? ஸோ அப்போ 2 கண்டிஷனுமே ஒவ்வொரு ஃபார்மா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர் லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா, அதாவது 1 விட ஆரோட வேல்யூ வந்து சின்னதா இருந்துச்சு அப்படின்றப்ப சம் ஆஃப் த சீரியஸ் எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்டு 1 மைனஸ் ஆர் பவர் என் த ஹோல் டிவைட் பை 1 மைனஸ் ஆர். ஓகேவா? அதாவது ஒன்றும் இல்லை, ஏ போட்டுக்கோங்க, எந்த வேல்யூ இதுல பெருசா இருக்கோ அந்த வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. இஃப் சப்போஸ் அதே சேம் இதுல ஆரோட வேல்யூ 1 விட பெருசா இருந்து அப்படின்னா Sn is equal to a into r power n minus 1 divided by r minus 1. அதாவது நம்ம மைனஸ் பண்ணும்போது எந்த வேல்யூ பெருசா இருக்கோ அந்த வேல்யூ நம்ம ஃபர்ஸ்டா போடணும், அது மட்டும் நாம வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது ஆரோட வேல்யூ சின்னதா இருந்தா ஆரை வந்து மைனஸ் போட்டதுக்கு அப்புறம் போட்டுக்கிறோம், செகண்ட்ல போட்டுக்கிறோம். சப்போஸ் ஆரோட வேல்யூ 1 விட பெருசா இருந்தா அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறோம். அவ்வளவுதான் ஃபார்முலா. ஓகே. ஸோ இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு பாலை வந்து மேல இருந்து கீழே தூக்கி போடுறீங்க. ஓகே. ஒரு பால் வந்து மாடியில இருந்து கீழே விழுதுன்னு வச்சுக்கீங்களேன். அந்த பால் வந்து எந்த பாயிண்ட்ல நமக்கு ஸ்டாப் ஆகும்னு தெரியாது, அப்படிதானே? ஸோ அப்போ அந்த பாயிண்ட் நமக்கு தெரியாதுன்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுல என்ன ஒரு இது இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ் இன்ஃபினிட்டி. ஓகே. இது வந்து ஒரு ஃபார்முலா, இது செகண்ட் ஃபார்முலா, இது வந்து தேர்ட் ஃபார்முலா. ஸோ அப்போ எஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா a by just 1 minus r. ஓகே. இது வந்து எப்பன்னு பாத்தீங்கன்னா n equal to infinity இருக்கும்போது. ஓகே. சோ மொத்தம் இந்த 3 ஃபார்முலா மட்டும் நம்ம ஞாபகம் வச்சா போதுமானது. நோட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ அப்போ மொத்தமே 2 ஃபார்முலா தான், அதாவது 2 கான்செப்ட் தான். எந்த டேமும் நம்பர் ஆஃப் டேம்ஸும் கேட்டால் நமக்கு வந்து டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 ஃபார்முலா, சம் ஆஃப் சீரியஸ் கேட்டாங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா, அவ்வளவுதான். ஓகே. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா இதுல? ஓகே. ஸோ எல்லாமே ஈஸியாக இருக்கும், ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம ஞாபகம் வச்சு சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 81, 27, 9, 3. Find the next term of the series. Find the next term of the series. என்ன வரும்? பார்த்தோன்னே சொல்லிடலாம், அப்படிதானே? ரொம்ப ஈஸியானதுதான். 81, 27, 9, 3. என்ன வந்துச்சு? 1. வெரி குட்.
அப்படிதானே. ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது, 3ஆல டிவைட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படிதானே. ஸோ இது வந்து ஜென்ரலா ஒரு ரீசனிங் சம் மாதிரி நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். எல்லாமே 3ஆல டிவைட் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட் நம்பரை 3ஆல டிவைட் பண்ணா நெக்ஸ்ட் வந்து 1 தான் வரும் அப்படிதானே. ஸோ இல்லைனா என்ன பண்ணலாம், இது வந்து ஏ. ஸோ நமக்கு இந்த கொஸ்டின்ல ஏ என்ன 81. அப்புறம் நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ ஏ 81னா ஸோ இது வந்து ஏ இன்டு ஆர் அப்படிதானே. ஸோ அப்போ நமக்கு ஆர் என்னங்க, ஆர் வந்து 27/81. ஸோ 27/81னா 1/3 வரும். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 1 2 3 4 5 ஃபிஃப்த் வேல்யூ. அப்போ ஏ ஆர் பவர் 4 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதானே. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா ஏ வந்து பாத்தீங்கன்னா 81, ஆர் வந்து பாத்தீங்கன்னா ஆர் பார்த்தீங்கன்னா 1/3 த ஹோல் பவர் 4. அப்போ 81 இன்டு 1/3 இன்டு 1/3 இன்டு 1/3 இன்டு 1/3. ஓகேவா. ஸோ எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா என்ன எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 81 தான் வரும். ஓகேவா. ஸோ அப்போ 81, ஸோ இந்த ஸ்டெப்ல பண்ணிக்கலாம், இன்டு 1/81 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே. ஸோ இது உங்களுக்கு புரியறதுக்காக பண்றேன். அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின்லாம் வந்து ஜஸ்ட் பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இது எப்பவுமே ஏ, இது ஏஆர், இது ஏஆர் ஸ்கொயர், இது ஏஆர் கியூப். அடுத்த வேலை நமக்கு என்ன கேட்காங்க, ஏஆர் 4 கேட்டிருக்காங்க. ஓகே. புரிஞ்சுல என்ன பண்ணுங்க சொல்லிட்டு, ஈஸியானதான். நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு பேசிக் கொஸ்டின் பார்த்தோன்னா ஆன்சர் சொல்ற மாதிரி சால்வ் பண்ணுங்க. Which term of the sequence which term of the sequence 1, 2, 4, 8 is 1024 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு ஸோ இந்த சீக்வன்ஸ்ல 1024 அப்படின்றது எந்த டேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எத்தனாவது டேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. பார்த்தோன்னு ஆன்சர் சொல்லலாமா? ஸோ நிறைய பேர் இந்த கொஸ்டினை வந்து பார்த்த உடனே ஆன்சர் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தப்பு பண்ணுவாங்க. ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 11, ஆப்ஷன் சி 12, ஆப்ஷன் டி 13. ஓகேவா. ஸோ இந்த ஆப்ஷன் இல்லைனா கூட நம்ம சால்வ் பண்ணி கரெக்டாக முடிச்சிருவோம். ஆப்ஷனை பார்த்தோன்னா நம்ம வந்து சின்ன தப்பு பண்ணுவோம். இல்ல கொஸ்டின் புரியுதா? விச் டேம் ஆஃப் த சீக்வன்ஸ், என்ன சீக்வன்ஸ் 1 2 4 8 அப்படியே போயிட்டு இருக்குது. அதுல அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது 1024 வந்து ஒரு இடத்துல வருதாமா. அந்த 1024 இருந்து எத்தனாவது டேம்னு கேட்டிருக்காங்க. என்ன வச்சு 11. வெரி குட். ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்தோன்னா இது 2 4 8ன்னு போயிட்டு இருக்கா. அப்போ வந்து 2 பவர் 10 தான் நமக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்க, 2 பவர் 10 தான் 1024. ஸோ எல்லாருமே 10 சொல்லிட்டு ஆன்சர் போடுவாங்க. 10 இல்ல 11. ஏன், நமக்கு முன்னாடி ஒரு 1 இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ நமக்கு 1ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? ஸோ நமக்கு ஜென்ரலா பார்த்தோன்னா எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன்னா, இது வந்து 1024ன்றது 2 பவர் 10 அப்படிதானே. அதான் 1024. இப்போ பார்த்தோன்னா 10 சொல்லிட்டு ஆன்சர் போட்டு போயிருவாங்க. அது கிடையாது. ஸோ கொஞ்சம் கவனம் பார்க்கணும். இங்க ஒரு 1 இருக்குது, அதை வந்து மறந்துடக்கூடாது. ஸோ அப்போ நமக்கு இதோடைய ஏ என்ன 1 அப்படிதானே. இதோடைய ஆர் என்ன 2/1 is equal to 2, இல்ல 4/2 is equal to 2 அப்படிதானே. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு டிஎன் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க ஃபார்முலா என்ன, டிஎன் is equal to a into r பவர் n minus 1 கொடுத்துட்டாங்க. டிஎன் is equal to 1024 கொஸ்டின்ல கொடுத்தாங்க. ஏ நமக்கு 1ன்ற தெரியும், ஆர் 2ன்ற தெரியும், n minus 1 தான் நமக்கு வேணும். கரெக்டா? அப்போ 2 பவர் n minus 1 is equal to 1024னா நம்ம இந்த வேல்யூ வந்து ஈக்குவேட் பண்ண போறோம். அப்போ இது வந்து 2 பவர் 10 சொல்லி வரும் அப்படிதானே. ஸோ அப்போ இங்க இருந்து நம்ம சால்வ் பண்ணும்போது n minus 1 is equal to 10, அப்போ n is equal to 11. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ காரணம் இங்க ஒரு 1 இருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல 1 இல்லை அப்படின்னா 1024 வந்து 10 தான், 10th டேம் தான். ஸோ பார்த்தோன்னா சொல்லிடலாம். புரிஞ்சா? நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ புரிஞ்சு நோட் பண்ணிக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ எந்த டேம் வச்சு பண்றது, அப்புறம் அதே மாதிரி வந்து நம்பர் ஆஃப் டேம்ஸ் ரெண்டு மாடலும் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சம் ஆஃப் சீரியஸ் பார்க்கலாம். ஓகேவா? வாட் இஸ் த சம் ஆஃப், நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த sum of eighth terms of GP. GP என்றது geometric progression. So GP 2, 4, 8, up to என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஜிபி சீரியஸ் 2, 4, 8 அப்படி போயிட்டு இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் 8th டேர்மோட சம் கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் த 8th டேர்ம் ஆஃப் த ஜிபின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன பண்ணலாம்? ஒரே ஃபார்முலா தான். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஆர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், ஏ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஆரோட வேல்யூ வந்து 1 விட பெருசா இருக்கா சின்னதா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஆரோட வேல்யூ வந்து பெருசா இருந்தா ஒரு ஃபார்முலா, சின்னதா இருந்தா ஒரு ஃபார்முலா. அப்படிதானே சம் கேட்டுறாங்கன்னா ஸோ அதை நம்ம வந்து போட்டு கண்டுபிடிக்க போறோம். என்ன வந்துச்சு? ஏன் இவ்வளோ டைம்? ஈஸி தானே. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? சம் ஆஃப் த சீரியஸ் கேட்டிருக்காங்க, அப்படிதானே? ஸோ சம் ஆஃப் த சீரியஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்ன? எஸ்என். எஸ்என் ஈக்குவல் டு, ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியணும், அப்படிதானே? ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்தவரை ஏ என்ன நமக்கு 2. ஓகே, ஸோ தான் இந்த சீரியஸ் இப்படி போகுது. ஏ வந்து 2, ஆர் என்ன 4/2 ஈக்குவல் டு 2. ஓகே தானே? ஸோ அப்போ ஆர் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ இந்த ஆரோட வேல்யூ வந்து 2 அப்படின்றது நமக்கு 1 விட பெருசு, அப்படிதானே? ஸோ அப்போ ஆரோட வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் போடணும். அப்போ ஃபார்முலா என்ன? ஏ இன்டு ஆர் பவர் n மைனஸ் 1. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது தெரிஞ்சாதான் நமக்கு வந்து ஃபார்முலாவே போட முடியும். ஓகே, 1 விட பெருசா இருக்கு. அப்போ வந்து ஆரோட வேல்யூ தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போடணும். ஆர் மைனஸ் 1 ஹோல் பவர், சாரி, ஏ இன்டு ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1. கரெக்டா? ஸோ ஏ என்ன நமக்கு தெரியும் 2, ஆர் என்ன 2, n வந்து என்ன கேட்டிருக்காங்க? S8 கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 8th டேர்மோட இது கேட்டிருக்காங்க, அப்படிதானே? அப்போ 2 இன்டு 8 மைனஸ் 1 டிவைட் பை ஆரோட வேல்யூ 2 மைனஸ் 1. ஸோ 2 மைனஸ் 1 2 தான் வரும். அப்போ 2 இன்டு 2 பவர் 8 மைனஸ் 1 வருது. ஸோ இது வந்து 2 பவர் 9 மைனஸ் 2. கரெக்டா? ஸோ 2 பவர் 2 பவர் 9 மைனஸ் 2னா 2 பவர் 9 என்னங்க? 512. ஞாபகம் இருக்குது இல்லை இது? ஸோ மறக்காதீங்க. ஸோ இல்லைனா 2 பவர் 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பவர் 10, 2 பவர் 5 இந்த மாதிரி முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பவர் 10 வந்து 1024, 1024. அப்போ அதில் பாதி தான் 2 பவர் 9. ஸோ மைனஸ் 2 பவர் 1 2 தான் இஸ் ஈக்குவல் டு 510. ஆன்சர் வந்துச்சா? வெரி குட். ஸோ புரியுது இல்லை? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான். நமக்கு வந்து இதுல இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும், ஈஸியா அப்ளை பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், சேம் மாடல். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இதுல இருந்து ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு கொஸ்டின் பாருங்க. இஃப் த third term of geometric progression is 2, okay, then the product of first 5 terms is, then the
ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 terms is. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது என்ன சார் எந்த டேர்முக்கும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு தான் நீங்கள் வந்து ஃபார்முலா சொல்லி கொடுத்தீங்க, அது போக சம் ஆஃப் த சீரியஸ் தான் ஃபார்முலா சொல்லி கொடுத்தீங்க. இது என்ன புதுசாக ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 டேர்மோட சம். ஓகே, இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க பார்க்கலாமே. நமக்கு இதுவரை கற்றுக்கிட்டதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஆப்ஷன் கொடுக்கவா? ஆப்ஷன் ஏ என்னன்னா 5/2, ஆப்ஷன் பி வந்து 2/5, ஆப்ஷன் சி வந்து 10, ஆப்ஷன் டி வந்து 15. ஓகே, ஃபர்ஸ்ட் 5 டேர்ம் கேட்டிருக்காங்க அப்படிதானே? ஸோ ஃபர்ஸ்ட் 5 டேர்ம் நான் வந்து எப்படி எழுதிக்கலாம்? ஸோ ஏ இன்டு ஆர், ஏ இன்டு ஆர் ஸ்கொயர், அப்புறம் ஏ இன்டு ஆர் பவர் 3 4 டேர்ம் வந்துச்சு, ஏ இன்டு ஆர் பவர் 4. இதான் வந்து ஃபர்ஸ்ட் 5 டேர்ம் அப்படிதானே? ஸோ இப்போ என்ன கேட்காங்க, இதோடைய ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ஓகே தானே? ஸோ இப்போ இங்க நமக்கு இன்னொரு விஷயம் நமக்கு வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. என்னன்னா சேம் டைம் தேர்ட் if the third term of the GP is 2. ஸோ இதென்ன தேர்ட் டேர்ம். ஸோ இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 2ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதாவது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, ஏஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் நமக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்போ நம்ம இங்க இருந்து சால்வ் பண்ணலாம். இப்போ என்ன வரும்? ஏ இன்டு ஏஆர் இன்டு ஏஆர் ஸ்கொயர் இன்டு ஏஆர் கியூப் இன்டு ஏஆர் பவர் 4 அப்படிதானே? ஸோ இதோட வேல்யூ வந்து என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? என்ன வரும்? ஏ பவர் 5 வருமா? ஏ பவர் 5 வரும். கரெக்டா? 1 2 3 4 5 5 டைம்ஸ் ஏ இருக்கு. ஏ பவர் 5 இன்டு அப்புறம் ஆர் எத்தனை இருக்குது? 1 2 3 4 சாரி 4 5 6 என்ன இருக்குது? 10 வரை இருக்குது அப்படிதானே? ஸோ எல்லாத்தையும் பிளஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆர் போட்டுட்டு எல்லாத்தையும் இங்க 1 + 2 + 3 + ஸோ அப்போ 10 இருக்குது. கரெக்டா? புரிஞ்சா இது? அப்போ ஏ பவர் 5 இன்டு ஆர் பவர் 10 தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதை ஏதாவது நம்ம ஷார்ட்டா பண்ணிக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து நான் வந்து இதை எப்படி எழுதிக்கலாமா? ஏ இன்டு ஆர் பவர் 2 த ஹோல் பவர் 5 எழுதிக்கலாமா? ஏன்னா எனக்கு கொஸ்டின்ல ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, ஏ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2, அதாவது தேர்ட் டேர்ம் ஆஃப் ஜிபி இஸ் ஈக்குவல் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஏ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு அந்த வேல்யூ என்ன வரும்? 2ன்னு சொல்லி வரும். ஸோ அதை நம்ம போட்டோம்னா 2/5 அவ்வளவுதான். ஸோ ஆப்ஷன் பி 2/5 இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சா? ஸோ கொஸ்டினை பார்த்தோன்னா பயந்துடக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 1 செகண்ட் காமா உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணணும். ஸோ எப்பவுமே பேசிக்ல இருந்து போறது மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதை வந்து வேற என்ன மெத்தட்ல பண்ணலாம்? நீங்க ஜென்ரலா திங்க் பண்ணீங்கன்னா, இப்போ தேர்ட் டேர்ம் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க அப்படிதானே? ஸோ அப்போ அதுக்கப்புறம் வந்து நீங்க அதை வச்சு நீங்க நெக்ஸ்ட் டேர்ம் வந்து என்ன வேலைன்னு எடுத்துக்கலாம். ஸோ முந்தின டேர்மும் அதே மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் டேர்ம் 2னா அடுத்த டேர்ம் நீங்க வந்து 4ன்னு எடுத்தீங்க, ஃபோர்த் டேர்ம் எடுத்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் நமக்கு என்ன வரும்? 1 வரும். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்? 1/2 வரும். கரெக்டா? ஸோ அப்போ நம்ம ஜஸ்ட் எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டா போதும் அப்படிதானே? ஸோ 1/2 இன்டு அடுத்தது 1 இன்டு 2 இன்டு 4 இன்டு 16 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும்? நமக்கு 32ன்னு வரும். 32ன்றது 2/5. என்ன சொல்றேன்னு புரியுதா இது? ஸோ இது நம்ம இப்போ இந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆகல உங்களுக்கு, டக்குன்னு வந்து இந்த மாதிரி பேசிக்கா இந்த மாதிரி போட்டு பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ரைக் ஆகல அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணலாம்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க தேர்ட் டேர்ம் ஆஃப் த ஜிபி வந்து நமக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க அப்படிதானே? கரெக்டா? அப்போ எனக்கு வந்து ஃபோர்த் டேர்ம் வந்து என்னவா இருக்கும்? ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு, இங்க செகண்ட் டேர்ம் இருக்குது, ஃபோர்த் இருக்குது, ஃபிஃப்த் இருக்குது. இதுதான் நமக்கு ப்ராடக்ட் எடுக்காங்க. ஃபோர்த் டேர்ம் நான் எக்ஸாம்பிளுக்கு இதை 4ன்னு எடுத்துட்டேன்னா
செகண்ட் டைம் என்ன இருக்கும் நமக்கு 1 இருக்கும். அப்போதானே இது வந்து ஜிபியா வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ 2வால மல்டிப்ளை ஆயிருக்கு, 2வால மல்டிப்ளை ஆகுது. அப்போ இங்க என்ன வரும் நமக்கு 8 வரும். இங்க என்ன வரும் நமக்கு 1/2 வரும். கரெக்டா? அப்பதான் இது ஒரு ஜிபியா ஃபார்ம் ஆகுது. இப்போ எல்லாத்தோட ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. அப்போ 1/2 இன்டு 1 இன்டு 2 இன்டு 4 இன்டு 8 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 and 2ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி எனக்கு நமக்கு 32 இருக்குது. ஸோ 32 இங்க ஆப்ஷன்ல இருக்கான்னு தேடி பார்த்தா இல்ல. அப்போ ஆப்ஷன்ல இருக்குது 2/5 இருக்குது. ஸோ 32னா 2/5 தானே. ஸோ தட் இஸ் ஆன்சர். ஓகே, எப்படி வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ நம்ம திங்க் பண்றதெல்லாம் இருக்குது. ஓகே, நமக்கு தெரிஞ்ச வித்தையை வச்சுட்டு அந்த பேஸ் வச்சு நம்ம எப்படி திங்க் பண்ணாலும் நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பேசிக்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ ரெண்டு மெத்தடே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து சைடில் ஜென்ரலாக திங்க் பண்ணா இல்லைன்னா மைண்ட் கால்குலேஷன் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நான் ஜென்ரலாக திங்க் பண்ணா இப்படி தான் திங்க் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து டக்குனு ஸ்ட்ரைக் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஸோ இதோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிப்போம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிபி சீரியஸ்ல தான் a ball fall down from 100-meter building. 100-meter building. அவ்வளவுதான். Find the distance traveled by the ball. Find the distance travel by the ball. அவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த சமம் வந்து ஹோம்ஒர்க்காக எடுத்துட்டு பண்ணிட்டு வாங்க. ஸோ நம்ம கிட்டத்தட்ட 4 classes சிம்பிளிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட். ஓகே, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். சிம்பிளிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் ஏன்னு சொல்றேன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேசிக்காக நம்ம சொல்லி கொடுத்த மாடல்லாம் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சிட்டிங்கன்னா எப்படி சம் கேட்டாலும் நம்ம வந்து திங்க் பண்ணிடலாம். ஓகே, வேற மாதிரி ஏதாவது குழப்பி கேட்டால் கூட நம்ம வந்து திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அதனால ஸோ இவ்வளோ போதும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 hours பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஏன்னா தாராளம் போதுமானது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணும்போது அங்கே என்ன இருக்குன்றது நம்ம வந்து கிளியராக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் இந்த அளவுக்கு படிச்சிருக்கேன், டிஎன்பிசி இந்த அளவுக்கு என்கிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து கிளியராக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கண்டுபிடிச்சிட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்டை வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்போதுமே நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஸ்டிக் ஆகிடுங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து சேம் கான்செப்ட் தான் படிப்பீங்க, சேம் ஸ்ட்ரென்த் மெட்டீரியல் படிக்கிறீங்க. ஸோ நமக்கு வந்து டிஎன்பிசியில் ஒரு மாதிரி கொஸ்டின் இருக்கும், கேட்ல ஒரு மாதிரி கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா. ஸோ அப்போ அந்த லெவல் ஆஃப் இதுக்கு நம்ம என்ன அப்ரோச் பண்ணணும் அதுதான் முக்கியம். ஓகே, நமக்கு எல்லா கான்செப்டும் தெரிஞ்சிருக்கலாம், எல்லா இதுலேயும் நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஆனால் டிஎன்பிசியில் வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த எக்ஸாமுக்கு என்ன தேவைன்ற நான் வந்து பண்ணலை. ஸோ அங்கே தான் விஷயம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு என்ன தேவைன்ற நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு என் கையில் இருக்க 2 டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சிலபஸ், இன்னொன்று வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ சிலபஸ் நான் என்ன படிக்கணுன்றதை நான் எனக்கு காட்டி கொடுக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ அந்த டாப்பிக்கை நான் எப்படி படிக்கணும் அப்படின்றத காட்டி கொடுப்போம். ஓகே, ஸ்ட்ரென்த் மெட்டீரியல் கொஸ்டின் கேட்குறாங்க, ஆப்டிடியூட் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா எந்த லெவலில் நான் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட் ஓரியன்டாக கேட்குறாங்க, இல்லைனா இந்த மாதிரி பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ இந்த மாடலாம் ஸோ இதுக்கு எல்லாமே நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஸோ ஒன் டைம் அதுவே உங்களுக்கு பழகிடும், நீங்களே செட் ஆயிருவீங்க. இந்த டாப்பிக்ல இந்த கொஸ்டின் நம்ம வாட்டி டிஎன்பிசி கேட்பான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரெடி ஆயிடலாம். ஓகேவா? ஸோ அங்கே போய் பார்க்கும்போது எல்லாமே எங்கேயோ இந்த தேஜாவது மாதிரி எங்கேயோ இதெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ இது கிட்டத்தட்ட சிம்பிளிஃபிகேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, வேற ஏதாவது கொஸ்டின் நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் எடுத்து சால்வ் பண்ணாலும் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்ம மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ இந்த ஆப்டிடியூட் வந்து டெய்லி ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா ஆப்டிடியூட்ல வந்து நம்ம ஏம் 25/25 வாங்கணும். ஏன்னா அவ்வளோ ஈஸியானது நீங்கள் வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான். ஏதோ ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்ல ஒன்று பண்ணிட்டேன் சார் அப்படின்னா கூட ஓகே. ஸோ தெரியாமல் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ 25/25 நம்ம ஏம். ஸோ இப்போ நீங்கள் முடிஞ்சா ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்க, இல்லைனா நம்ம அப்புறம் கூட பார்த்துக்கலாம். ஸோ
ஒரு விஷயம் என்ன பண்ணுங்கன்னா, இதுவரை நமக்கு கிளாஸ்ல நடத்துனது இந்த 4 கிளாஸ்ல நமக்கு நடத்தின விஷயத்த வந்து கிளியரா பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, அதுல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. அது ரிலேட்டடா வேற ஏதாச்சும் கொஸ்டின் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா டவுட் கேளுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. வேற டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லை நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.